வந்து வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு ஏஜில் இருக்கக்கூடிய மாடுகள் இங்கே எனக்குள்ள இருக்குன்னா. ஸோ ஃபஸ்ட்டு 2 பார்க்குறது வந்து நம்ம அந்த கொங்கு மண்டலத்தில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய காங்கேயம் காளை அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரதமர் மோடி கூட வந்து அவங்க கூட சில வீடியோஸ்லலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ரொம்ப ரேராக இருக்குது. இதுவே அழிஞ்சிட்டு போகக்கூடிய ஒரு இனத்தில் வந்து இந்த புங்குனூர் குட்டை ஒன்று. எதுக்கு பண்ணுறோன்னா, இயற்கை விவசாயம் பண்ணும்போது கம்பல்சரி ஒரு நாட்டு மாடு இருக்கணும் அப்படிங்கிறத வந்து வைக்கிறோம். அப்போ தான் வந்து இயற்கை உரம் தயாரிக்க முடியும் அப்படிங்கிறனால அந்த பயிற்சி வகுப்பு நம்ம நடத்துகிறோம். ரொம்ப சுத்தமாக இருக்கணும், ஈரம் இல்லாமல் இருக்கணுங்கிறனால அதனுடைய கோமியம் எல்லாமே போகிறதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு செட்டப் வந்து இங்கனுக்குள்ளே பண்ணியிருக்காங்க. குடிக்கிற தண்ணியும் வந்து கீழே ஒவ்வொரு ஆளும் இத்தனை மாட்டுக்கு தண்ணி காட்டிக்கிட்டே இருக்க முடியாதனால அந்த பவுல் சிஸ்டம் மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த லெவல் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அந்த தண்ணி குடிக்க குடிக்க அந்த தண்ணி இருந்துகிட்டு இருக்கும், கீழே வந்து சிந்தாது. உழவின்றி உணவில்லை யூடியூப் நேயலுக்கு ஒரு அன்பானவனுங்க. நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு கோஷாலாக்கு தான் வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் ஈஷா கோஷாலாக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700க்கும் மேற்பட்ட நாட்டு மாடுகள் இருக்குது. இங்கே கவனிக்க வேண்டியதே அதுதான். இந்த நாட்டு மாடுகள் வந்து நிறைய இடத்துல வந்து அழிஞ்சிட்டு வருதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 23 வகையான ப்ரீடு வந்து நாட்டு மாடுகள் இங்கே இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து இந்த வீடியோ மூலயமா நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈஷாவுக்கு வந்து நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இதை அலோவ் பண்ணி இந்த நாட்டு மாடுக்கு ப்ரீடு பற்றி அவங்க வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ப்ளஸ் வந்து இங்கே எவ்வளோ ஹைஜீனிக்காக இந்த மாடுகளை எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த பசுக்களை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த வீடியோ மூலயமா பார்க்க போகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே சார், உங்களுக்கு ஒரு சிறிய இன்ட்ரோடக்ஷன். என்னோட பேர் ஹரிஹரன்னா. நான் வந்து ஈஷா வாலண்டியராக இருக்கேன். ஓகேங்கண்ணா. ஸோ இப்போ நம்ம மாட்டு பண்ணையை சுற்றி காமிச்சிருக்கீங்களா? ஓகே, சரி, ஓகே போகலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பொலிக்காளைகள்னு சொல்லுவோம். ஸோ அடுத்த இனத்தை உருவாக்குறதுக்காண்டி சத்தான ஒரு இதில் இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாமே நிறைய ரகங்களில் வந்து நம்ம இங்கே வந்து எடுத்திருக்கோம். இங்கே ஒவ்வொரு ரகமாக இங்கே பார்க்க முடியும். ஓகேங்கண்ணா. இங்கே வந்து பொலி காளைகளா? ஆமாம். ஓகே, இது எல்லாமே காளை செக்ஷன் சொல்லலாம். ஆமாம். இந்த காளைகள் வந்து எங்கே தோன்றுச்சு? இந்த காளைகள்ல இருந்து தான் நீங்கள் வந்து எத்தனை மாடுகள் வந்து உருவாக்கியிருக்கீங்க? ஓகே, ஸோ இது வந்து வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு ஏஜில் இருக்கக்கூடிய மாடுகள் இங்கே எனக்குள்ள இருக்குன்னா. ஸோ ஃபஸ்ட்டு 2 பார்க்குறது வந்து நம்ம அந்த கொங்கு மண்டலத்தில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய காங்கேயம் காளை அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 இதில் வேறு வேறு ப்ரீடில் இருக்கக்கூடியது, வெரைட்டியில். அதுக்கப்புறம் அடுத்து பார்க்குற குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கிர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாடு. ரொம்ப ஃபேமஸாக நீங்கள் இந்தியா ஃபுல்லும் பார்க்கக்கூடிய ஒரு நாட்டு மாட்டு இனத்தில் இருக்குது. கிர் காடுகளில் வாழ்ந்தனால அதனுடைய மாடு வந்து கிர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இருக்கிறது வந்து சாஹிவால் அப்படின்ட்டு இன்னொரு இருக்கக்கூடிய ஒரு ரகம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஆலம்பாடி இருக்குது. இது வந்து தொண்டை மாடுன்னு சொல்லுவோம். இது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டு இன மாடுகள் இருக்குது. அதே மாதிரி அங்கே கடைசி பார்க்குறது வந்து புளியகுளம், மதுரை சைடு அது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு மாடு. இது வந்து தேனி மலை மாடுனா. இது ஜல்லிக்கட்டுக்கு இந்த இதெல்லாம் புளியகுளமும் தேனி மலை மாடு மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. இது உம்புலாச்சேரி அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ரக மாடு. அடுத்து நம்ம இங்கே பார்க்குறது ரத்தி அப்படின்ட்டு ஒன்று. அடுத்தது வந்து ராஜஸ்தான், இந்த மாதிரி பாலைவன சைடில் இருக்கக்கூடிய தார்பார்கர் அப்படின்னு இருக்கக்கூடிய 2 மாடுகள் வந்து அங்கே இருக்குது. அதை தாண்டி குஜராத் சைடு இருக்கக்கூடிய இன்னொரு காங்கிரேஜ் அப்படிங்கக்கூடிய மாடுகள் இது. அடுத்து அங்கே இருக்கிறது வந்து ஹலிக்கர்ன்னு சொல்லுவாங்க. மெயினாக வந்து மாட்டு வண்டிக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நல்ல கொம்பு ஷார்ப்பாக இருக்கக்கூடிய நல்ல ஹைட்டான மாடு இருக்கிறது வந்து ஹலிக்கர் ரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒரு கிர் இருக்குது. அதே மாதிரி அங்கே ஒரு காங்கிரேஜ் வந்து இருக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மாடுகள் மூலியமாக தான் அடுத்த ஒரு மாட்டு இனத்தை வந்து நம்ம உருவாக்குறதுக்காண்டி இந்த ஸ்டெட்புல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த அடுத்த ஒரு ப்ரீடு வந்து அழியாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த நாட்டு மாட்டு இனங்கள்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து நம்மளுக்கு இருக்குது. அதுக்காண்டி தான் இந்த கோசாலையை மெயினாக நம்ம நடத்துகிறோம். சார், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 700 மாடுகள் வந்து இங்கே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய மாட்டு பண்ணையில் மிகப்பெரிய சவால் என்ன பார்த்தீங்கன்னா, மாடு தீவனம் அதிகமாக சாப்பிடும். அதை அதிகமாக நம்ம போட்டாலும் காஸ்ட் வந்து கட்டுப்படுத்த முடியாது. ஸோ நீங்கள் என்னெல்லாம் வந்து இந்த பசுமாட்டுக்கு கொடுத்து மெயின்டைன் பண்ணுறீங்க? ஸோ இது வந்து மெயினாக நம்ம வந்து கமர்ஷியல் பர்பஸ் இல்லாமல் அந்த இனத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற முக்கிய நோக்கத்தில் வந்து நம்ம நடத்துகிறோம். ஸோ அப்படி தான் 1994-95 காலகட்டத்தில் 4 நாட்டு மாடுகளோட ஸ்டார்ட் பண்ண அந்த கோசாலை இப்போ 700 நாடு மாடுகள் வந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி உணவு உற்பத்தியும் நம்ம வந்து உருவாக்கணுங்கிறதுக்காண்டி நீங்கள் இங்கே பார்க்குற
புல் எல்லாமே இங்கேயே தான் வளர்க்குறோம். இது நேப்பியர் வந்து க்ரீன் ஃபேடர் இருக்காண்டி. அதுக்கப்புறம் வக்கியோல் எல்லாமே நீங்கள் அங்கே பார்க்குறீங்க, அது ட்ரை ஃபுட்டாக இருக்கும். அதை தாண்டி அங்கனக்குள்ளே வந்து கலப்பு தீவனம் வந்து சொல்லுவோம். அங்கே பக்கத்தில் இருந்து நம்ம வந்து கலப்பு தீவனம் ஒரு நாளைக்கு 2 வேளை வந்து கொடுக்குறோம். அடுத்து வந்து சோளம் எல்லாமே அங்கனக்குள்ளே வந்து போட்டிருக்கோம். இது எல்லாமே நீங்களே இதெல்லாமே ஓனா நம்ம வந்து லேண்டில் வந்து உற்பத்தி பண்ணிட்டு நம்ம கொடுக்கறனால தான் அட்லீஸ்ட் ஓரளவு நம்மளால செலவுகளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இது நீங்கள் வெளியெல்லாம் வாங்கி வந்து பண்ணணும் அப்படின்னா பண்ணுறது ரொம்ப சிரமம். ஏன்னா நம்ம இதை கமர்ஷியலாகவும் பண்ணல, வெளியே எதுவும் பொருட்களாகவும் பெருசாக நம்ம விற்கிறது கிடையாது. இங்கே வரக்கூடியது எல்லாமே ஈஷா யோகா மையத்துக்கு சிலதுக்கு வந்து நம்ம இது பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நாட்டு மாட்டு சாணங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அது பக்கத்தில் இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த சாணம் இதெல்லாம் உரம் தயாரிக்கிறதுக்கெலாம் வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகே, ப்ளஸ் உங்களோட விவசாய நிலத்துக்கும் பயன்படுத்தி. ஆமாம், நம்மளுக்கு இயற்கை விவசாய பண்ணை இருக்குன்னா அங்கே ஆல்ரெடி 10 மாடு இருக்குது. இங்கே தேவைனாலும் நம்ம வந்து இங்கே எடுத்துக்கிறோம். அதே மாதிரி உணவு வகையில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஈஷாவில் வந்து ஒரு டெய்லி ஒரு 5000 பேர் சாப்பிட்றாங்க. அங்கே வந்து ஏதோ உணவு இல்லை பழத்தோல் காய்கறி தோல் இதெல்லாமே வந்து மிச்சமாகுதுன்னா அதுக்கான உணவும் வந்து நம்ம உணவு வேஸ்ட்டையும் வந்து இங்கே ஃபுட்டாக வந்து மாடுகளுக்கு வந்து கொடுக்குறோம். ஓகே ஓகேங்க. ஸோ எதுவும் வேஸ்ட் பண்ணுறதில்ல. ஆமாம், இங்கே பார்க்குறது அசோலா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சாப்பாட்டில் மாட்டுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். இது வந்து அதுக்கு தேவையான சத்து வந்து ப்ரோட்டீன் இது எல்லாமே எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி அடிஷ்னலாக கொடுக்குற மாதிரிக்கு இது யூஸ் பண்ணிக்கிறோம். அங்கே பார்க்குறது வந்து மெடிக்கல் செட்டுன்னு சொல்லுவோம். இப்போ மாடுகளுக்கு ஏதோ வந்து நோய் வந்துச்சுன்னா மெயினாக நம்ம பண்ண வேண்டியது மாடுகளை வந்து நோய் வந்ததை இல்லை ஹெல்த் இஷ்யூ இருக்கக்கூடியது தனிமைப்படுத்திடணும். அதுக்காண்டி தனியாக ஒரு செட் வச்சு அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே அங்கே கொடுப்போம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அந்த மெத்தடில் தான் வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே மஞ்சள் மற்ற இயற்கை முறையில் என்ன கொடுக்க முடியுதோ அதை வச்சு நம்ம கொடுக்குறோம். அடுத்து இங்கே பார்க்குறது எல்லாமே கண்ணுக்குட்டிகள் வந்து தனியாக இங்கனக்குள்ளே வந்து பிரிச்சிருக்கோம். இதுவுமே ஏஜ் வைஸில் பிரிச்சிருக்கோம். சின்ன கண்ணுக்குட்டிகள் இங்கனக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு ஏஜில் இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டிகள் வந்து இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே பார்க்குறது எல்லாமே வந்து பசுமாடுகள் இருக்கக்கூடிய செக்ஷனாக இருக்கும். இங்கே நாட்டு மாடுகளில் வந்து காளை மாடுகள் தனியாகவும் பசுமாடுகள் தனியாக இருக்குது. மேய விடுறதுமே நம்ம வந்து இந்த மாதிரி கேட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆல்டர்னேட் டேஸில் வந்து நம்ம வெளியே வந்து மேய்ச்சலுக்கு வந்து அனுப்புவோம். டெய்லியுமே உள்ளே இருக்காது. ஆமாம், டெய்லியுமே ஒரு இது மாடு பார்த்தீங்கன்னா பசுமாடு வந்து ஒரு நாளைக்கு மேய்ச்சலுக்கு வெளியே சும்மா போகும். அதுக்கப்புறம் காளை மாடு வந்து ஒரு நாளைக்கு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ தான் அதுக்கும் வந்து பாடியை வந்து ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும், ஃபிசிக்கலாகவும் ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது தான் இந்த கலப்பு தீவனம் அப்படிங்கிறது. இது காடையம்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து நம்மளுக்கு வந்து வருது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 13-15 வகையான பொட்டுக்கள் எல்லாமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ரொம்ப சத்தாக இருக்கிற மாதிரி இதில் வந்து நம்ம கொடுக்குறோம். இது கொடுக்குறனால அதனுடைய ஹெல்த்தும் வந்து நல்ல ஆரோக்கியமாக அந்த நாட்டு மாடுகள் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ அந்த 23 வகையான ப்ரீடோட இனப்பெருக்கம் செஞ்ச மாடு எல்லாமே இங்கே இருக்குது. பசுமாடுகள் இதெல்லாமே நீங்கள் இங்கே பார்க்குறது. நீங்கள் பார்த்தா அதே வந்து கிர்ரு இதெல்லாம் இவ்வளவு தெரியுதுல்ல, இதெல்லாமே கிர் ரக மாடுகள் முன்னாடி ஃப்ரண்ட்டில் பார்க்குறது. அதுக்கு பின்னாடி அங்கே கடைசியெலாம் உங்களுக்கு ஒயிட் கலரில் தெரியலாம் காங்கேயம் ரக மாடுகள். சரி, இங்கே தண்ணியும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் சிஸ்டம் மாதிரி அங்கனுக்குள்ள பவுல் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த பவுலில் அது தண்ணி குடிக்க குடிக்க அது வந்து ஃபில் ஆகிட்டே இருக்கும், நிரம்பி வந்து கீழே வந்து வடியாது. அந்த மாதிரி வந்து அந்த சிஸ்டம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் இங்கே மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னாலும் எப்பயுமே வந்து அந்த தரை வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும், ஈரம் இல்லாமல் இருக்கணுங்கிறனால அதனுடைய கோமியம் எல்லாமே போகிறதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு செட்டப் வந்து இங்கனுக்குள்ளே பண்ணியிருக்காங்க. குடிக்கிற தண்ணியும் வந்து கீழே ஒவ்வொரு ஆளும் இத்தனை மாட்டுக்கு தண்ணி காட்டிக்கிட்டே இருக்க முடியாதனால அந்த பவுல் சிஸ்டம் மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த லெவல் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அந்த தண்ணி குடிக்க குடிக்க அந்த தண்ணி இருந்துகிட்டு இருக்கும், கீழே வந்து சிந்தாது, இந்த மாதிரியும் வந்து இருக்கும். ஓகேங்கண்ணா. ஸோ அப்போ இந்த ஃபார்ம் வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக எப்பயுமே இருக்கும். ஆமாம், ஏன்னா நீங்கள் நாட்டு மாடு மெயின்டைன் பண்ணணுன்னா மெயினாக வந்து அது வந்து சுத்தமாக வந்து பராமரிக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அதனுடைய நோய் எல்லாமே வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு கிருமி வந்துச்சுனாலும் அடுத்தடுத்த மாடுகளுக்கு வந்து உங்களுக்கு வந்து வரும். ஆனால் இப்போ இங்கே இருக்க மாடுகள்லாம் 2 வேளை ஆக்சுவலாக பால் கறக்கும். இப்போ ஒரு வேளைக்கு எத்தனை லிட்டர் உங்களுக்கு கிடைக்குதுண்ணா அப்ராக்சிமேட்டா? ஸோ ஓவரால் நாட்டு மாடு வந்து கம்மியாக தான் கறக்கும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக சில மாடுகள் 1 லிட்டர் கறக்கும், சில மாடு 2 லிட்டரு, சில மாடு வந்து 3 லிட்டரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வேளை கறக்குது. இது நம்ம மெயினாக டைரி ஃபார்மாக வந்து யூஸ் பண்ணாதனால ஓவராலாக வரக்கூடிய என்ன லிட்டர்ஸ் பால் இருக்கோ அதை வந்து ஈஷா யோகா மையத்துக்கு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் தனியாக மில்க் பிஸ்னஸ் மாதிரி வைக்கணும் அப்படின்ற விரும்புகிறவங்க வந்து பொதுவாக அந்த கிர் அண்ட் சாஹிவால் ரக மாடுகள் வந்து வளர்க்குறாங்க.
ஸோ அதுவும் அதனுடைய ஈத்தை பொறுத்து அது வந்து ஒவ்வொரு லிட்டரு கறக்கிறது வந்து மாறிக்கிட்டே வந்து இருக்கும். மேக்ஸிமம் நம்ம வந்து கண்ணுக்குட்டிகள் வந்து நம்ம வெளியே வந்து விற்கிறது கிடையாது. ஸோ கண்ணுக்குட்டிகளே இது பண்ணி அடுத்த இதாக பண்ணுறதுனால ஸோ கண்ணுக்குட்டிகளுக்கு அதிக பால் வந்து கொடுக்கறதுக்கும் நம்ம வந்து இது பண்ணிடுறோம். அது போக தான் நம்ம வந்து இது பண்ணுறோம். நம்ம இங்கே பார்க்குறது வந்து குட்டையின நாட்டு மாட்டு இனம். அதில் நீங்கள் ஃபேமஸாக அந்த புங்கனூர் குட்டை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிரதமர் மோடி கூட வந்து அவங்க கூட சில வீடியோஸ்லலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ரொம்ப ரேராக இருக்குது. இதுவே அழிஞ்சிட்டு போகக்கூடிய ஒரு இனத்தில் வந்து இந்த புங்கனூர் குட்டையும் ஒன்று. அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது அங்கே பார்க்குறது எல்லாமே வெச்சூரின நாட்டு மாடுகள் அப்படின்னு சொல்லுவோம் அங்கே இருக்கக்கூடியது. இங்கே பின்னாடி இங்கே நோக்கில் குயிக்காக பார்க்குறீங்களா ரொம்ப கம்பீரமாக, அவர் பேர் வந்து காளான்னு சொல்லுவாங்க. மகாசிவராத்திரியில் ஒவ்வொரு மகாசிவராத்திரி பார்த்தீங்கன்னா சத்குரு வந்து இங்கே இருக்கக்கூடிய நாட்டு மாட்டு இனத்தை வளர்க்குறவங்களுக்கும் அந்த விவசாயிகளுக்கும் வந்து ஒரு கௌரவம் பண்ணுவாங்க. அதில் சத்குரு மாலை போடக்கூடிய ஒரு மாடு வந்து அந்த காளான்னு சொல்லக்கூடிய அந்த மாடு வந்து நீங்கள் அங்கே பார்க்குறீங்க. ஓகேண்ணா. இப்போ இந்த புங்கனூர் குட்டை வந்து இயல்பாகவே அதோட நேச்சுரலே வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும். ஆமாம் ஆமாம். மொத்தம் ஹைட்டே பாருங்களேன். இப்போ எனக்கு என்னுடைய இடுப்பு சைஸ் தான் வருது. இது வந்து நல்ல வளர்ந்த மாடு. இதுக்கு வந்து குழந்தைங்கள்லாம் இருக்கும். பட் அதனுடைய ஹைட்டே குட்டி மாடினா குட்டி மாடெல்லாம் பார்த்துருக்கேன் ஆல்ரெடி. ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆக்சுவலாக. அவ்வளோதான் இருக்கு. பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப குட்டையாக இருக்க மாதிரி இருந்தாலுமே ஆக்ரோஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டு மாடுகளும் வந்து ரொம்ப இதாக வந்து இருக்கும். ஆமாம், பக்கத்தில் போனால் குயிக்காக வந்து அதை வந்து அட்டாக் பண்ணக்கூடிய இதுவும் வந்து இது இருக்கும். ஓகே, அந்த அளவுக்கு எனர்ஜி வந்து இருக்கும். ஆமாம், அதனால தான் வந்து நாட்டு மாட்டோட பால் அவ்வளோ சத்துன்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம். ஒரு சோம்பேறி மாதிரி இல்லாத ஒரு எந்த ஒரு நாட்டு மாடு பார்த்தீங்கன்னாலும் அதனுடைய உடலமைப்பும் சரி அதனுடைய இதுவும் எனர்ஜிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மாடுகளாக இருக்கும். ஓகேங்க. ஆனால் இப்போ நம்ம இந்த ஈஷா கோஷாலா வந்து காமிச்சிருந்தீங்க. ரொம்பவும் சூப்பராக வந்து ஒரு ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்க பார்க்குறப்பவே. ஸோ நிறைய விவசாயிகளும் வந்து இதில் வந்து நீங்கள் பயிற்சி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. நல்லா வரவேற்கக்கூடிய விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ எங்கள் ஊர் விழுப்புரம் மாவட்டம் சைட்லலாம் அதிகமாக பண்ணைகள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க. க்ளோஸே பண்ணிட்டாங்க, அதிகமாக கிடையாது. ஸோ இப்போ இந்த மாட்டுக்கு பண்ண வைக்கணும், அதுக்கான பயிற்சினா அதை பற்றி டீட்டெயில்ஸ் கிடைக்குமா? ஓகே, நம்ம வந்து மாட்டு பண்ணைக்காண்டி இப்போ வரைக்கும் இன்னும் நம்ம பெருசாக பயிற்சிகள் நடத்தலை. எதுக்கு பண்ணுறோன்னா இயற்கை விவசாயம் பண்ணும்போது கம்பல்சரி ஒரு நாட்டு மாடு இருக்கணும் அப்படிங்கிறத வந்து வைக்கிறோம். அப்போ தான் வந்து இயற்கை உரம் தயாரிக்க முடியும் அப்படிங்கிறனால அந்த பயிற்சி வகுப்பு நம்ம நடத்துகிறோம். அதுக்கப்புறம் நாட்டு மாட்டு பொருட்கள்ல இருந்து என்னெல்லாம் வேல்யூ ஆட் ப்ராடக்ட் பண்ணலாம். சாணத்துல இருந்து ஊதுவத்தி, சாணத்துல இருந்து பால்ல இருந்து பட்டரு, ஆமா, இந்த மாதிரியான ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம நடத்துகிறோம். மெயினாக நாட்டு மாட்டு ப்ராடக்ட் வேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய நாட்டு மாட்டு சாணத்துல இருந்து என்னெல்லாம் தயாரிக்கலாங்கிற பயிற்சி வகுப்புலாம் அப்பப்போ நம்ம நடத்துகிறோம். ஒரு 2-3 வாட்டி கால்நடை பராமரிப்பு பற்றியும் நம்ம வந்து ட்ரைனிங் இந்த மாதிரியான பயிற்சி வகுப்புலாம் அப்பப்போ நம்ம வந்து அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா அதுக்கு வந்து நம்மளுடைய மண்காப்பம் இயக்கத்தினுடைய யூடியூப் சேனல் வந்து சேவ் சாயில் இல்லை மண்காப்பம் இயக்கம்னு நீங்கள் இது பண்ணீங்கன்னா அந்த யூடியூப் சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வந்து போடுவாங்க. அந்த காண்டாக்ட் நம்பரும் நான் அவங்களுக்கு வந்து கொடுக்குறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிவிட்டு அவங்க காண்டாக்ட் பண்ணி வந்து அவங்க தெரிஞ்சுக்க முடியும். இது கோயம்புத்தூர் ஈஷாவில் மட்டும்தான் பயிற்சி நடக்குமா இல்லை எல்லா மாவட்டத்துலேயும் போயிட்டு நடத்துவாங்க? இந்த பயிற்சி வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லும் நடத்துகிறோம். இப்போது எப்படி இந்த பயிற்சி வகுப்பு இருக்குன்னா முன்னோடி விவசாயிகளுடைய தோட்டத்தில் தான் நம்ம வந்து மேக்ஸிமம் நடத்துகிறோம். இந்த இடுபொருள் பயிற்சி எல்லாமே வந்து அவங்க ஊரில் ஒரு 50 பேர் கூட செலக்டடாக நேரடியாக அவங்க களப்பயிற்சி எடுக்கணும் அப்படிங்கிறனால அந்த மாதிரி பயிற்சி வகுப்பில் வந்து நடத்துகிறோம். பக்கத்தில் உங்கள் ஏரியாவில் வந்து ஒரு ஈசா நர்சரி இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே நேரில் போய் கேட்டிங்கன்னா இது ரிலேட்டடான ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. சரி, ஓகேங்கண்ணா. ஸோ இந்த ஈஷா வந்து நம்ம சேனலுக்காக நீங்கள் சுற்றி காமிச்சிருந்தீங்க. ப்ளஸ் நிறைய இந்த ஃபார்மோட ஹிஸ்ட்ரி ப்ளஸ் எவ்வளோ ப்ரீட்ஸ் இருக்குன்னு காமிச்சிருந்தீங்க. ப்ளஸ் இது நீங்கள் என்ன வளர்க்குறீங்க எல்லாமே சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவிக்கும் சார். தேங்க்யூ சார். நன்றி.